அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 12, குறள் எண் 119. நடுவு நிலைமை. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உள்கோட்டம் இன்பை பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நடுவு நிலைமை என்பது சொல்லுகிற சொல்லில் கோணுதல் இல்லாமல் இருத்தலாகும். மனத்தினிடத்தில் கோணுதல் இல்லாமல் இருப்பதை திண்ணியதாக பெற்றிருந்தால் அதுவும் நன்மை பயப்பதாகும் என்கிறார். ஒருவன் பேசும்போது சொல்லுகிற சொல்லில் கோணுதல் இல்லாமல் இருத்தல் வேண்டும். மனத்தில் கோணுதல் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த கோணுதல் இல்லாமல் திண்ணியமாக இருக்க வேண்டும், அப்படியே உறுதிப்பட இருக்க வேண்டும் அப்படின்னு அற்புதமாக சொல்லுகிறார். வாழ்க்கையில் நடுவு நிலைமை மிக மிக இன்றியமையாதது. வாழ்ந்தால்தான் இத்தகைய குணங்கள் ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆனால் எண்ணம் மட்டும் திண்ணியதாக இருக்க வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திலே ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு விதமாக படைத்துள்ளார். அதாவது மனிதன் என்பவன் மனித வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றதுங்க. நீர்க்குமிழி போன்றது. இதனைத்தான் தெய்வப்புலவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறார். ஒன்று, நம்ம அதாவது நடுவு நிலைமையின்றி தவறி நம்ம சம்பாதித்தோம் என்று வைத்து கொள்ளுங்கள். அதனால் என்ன பயன்க? நீ என்ன மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனால் கூட ஒரு நாள் உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது. அப்படி இருக்கும்போது, ஆனால் இன்னும் ஒன்று, நம்முடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ சேர்த்து வைப்பது வேண்டும். என்ன சேர்த்து வைப்பது? கல்வியை நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல நிலையில் படிக்க வைத்து விடுவது. அதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. அதுக்கும் சொல்கிறார் அவர், என்ன, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதுக்கு மேலே என்னங்க? அதைத்தான் நம்ம தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் எதை பேச வேண்டுமோ அதை பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த நேரத்தில் பெரிய பெரிய புத்தகங்களை தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவ செல்வங்கள், பட்டம் ஏற்கிறீர்கள், இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்றால் திருக்குறளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏனால் அதில் எல்லா விஷயங்களும் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதுதாங்க நமக்கு தேவை. அடுத்து இதுக்கு மேலே நான் நீட்டிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா தினந்தோறும் சொல்லிகிட்டே இருக்கேன்ல. இந்த நடுவு நிலைமையை மாணவர்களுடன் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போ தான் இளமையிலேருந்தே நீங்கள் நன்றாக வளர வேண்டும். அடுத்து நான் ஒரு புத்தகம், நம்ம பட்டிமன்றத்தினுடைய நடுவர் 2 பேர் இங்கே இருக்கிறார்கள் நடுவர்களாக மதுரை மாநகரில். ஒருவர் மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள், இரண்டாவது எங்கள் நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த கலைமாமணி கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். இப்போ அவர் வெளியிட்ட, யார், சாலமன் பாப்பையா அவர்கள் வெளியிட்ட மதுரை காஞ்சி என்ற நூலை நான் நேரிலேயே சென்று அவரிடம் வாங்கினேன். அற்புதமாக இருக்குதுங்க. இதை எழுதியவர் இதை ஏற்கனவே மதுரை மாங்குடி மருதனார். இதை எழுதியவர் மாங்குடி மருதனார். இதை மதுரை காஞ்சி. இதில் மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொருக்கும் திறனாய்வு கண்டுபிடிக்கிறார். நான் இதை ஃபுல்லாக படிச்சுட்டேங்க. மதுரை காஞ்சியை ஃபுல்லாக படிச்சுட்டேன். என்னடா எதை எடுத்தாலும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
பொய் சொல்கிறாரோன்னு நினைக்க வேண்டாமுங்க. நான் வாங்கின உடனே முதல்ல படிச்சிடுவேன். 2 நாள் அல்லது 3 நாள் எடுத்துக்கிறேன், படிச்சிடுவேன். கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு தான் மற்றது எதுக்கு நான் வெட்டியாக வாங்குகிறேன். நூல் நிலையம் வீட்டில் ஒரு நூல் நிலையமும் வைத்திருக்கிறேன். அது என்னுடைய பேரன் பேத்திகள் படிப்பதற்காக. ஆனால் இதை ஒவ்வொரு நூலையும் நான் படித்து விடுவேன். அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. காலையில் மத்தியானம் நான் நூலை எழுதுவேன். இப்போது 8 நூல்கள் முடித்து விட்டேன். 9வது நூல் அச்சில் இருக்கிறது. அதனால் தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பேங்க. அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள் திருக்குறளை கண்டிப்பாக படிங்க. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.